ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குட்டீஸ்க்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எக் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பேன் வச்சு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 முட்டையை நான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான மசாலா அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா ட்ரை சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் முட்டையில நல்லா கோட் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் முட்டையில மசாலாலாம் எப்படி ஊறிருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி தாளிச்சிடலாம். அதுக்கு நான் குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்பேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 4 பட்டை, 2 ஏலக்காய், 5, 6 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமா வதங்கி வந்துடும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கிறேங்க. இப்போ கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் போல இது சிம்லயே இருக்கட்டும். நல்லா வதங்கி வரட்டுங்க எல்லாம். இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா தான் நல்லா இருக்கும். இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாமா? ஒரு 1/2 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. ஏற்கனவே முட்டையில சேர்த்துக்கோம், அதனால காரம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுலயே ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. இது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கோங்க. அதுக்காக தான். இப்போ பாருங்க ஒரு 2 நிமிஷம் போல வெயிட் பண்ணா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாமா? நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல தான் செஞ்சிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 2 டம்ளர் தண்ணி வரைக்கும் கரெக்டா இருக்குங்க மெஷர்மெண்ட். சில அரிசிக்கு ஏத்த மாரி கொஞ்சம் டிஃபர் ஆகுங்க. அதுக்கேத்த மாரி நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த டைமுக்கு நான் 5 நிமிஷம் போல ஊற வச்சிருக்கேன் அரிசி சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு நான் உடனே மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போறது இல்லைங்க. இந்த தண்ணிலாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகி வரட்டுங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு தம் போட போறேன். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் நம்ம மசாலா போட்டு வச்சிருந்த முட்டைலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே கொஞ்சமா புதினா கொத்தமல்லி தூவி விடுங்க. லாஸ்டா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அப்படியே புழிஞ்சு விட்டுடுங்க. இது எதுக்காகனா ரைஸ்லாம் நல்லா உதிரியா வரும், அதுக்காக தான். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பரா உதிரியா வந்திருக்கு. இப்போ ரைஸை லைட்டா கலரி கொடுங்க. ரொம்ப கலராதீங்க, அரிசிலாம் உடைஞ்சிடும். பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா இருக்கு. இப்போ லாஸ்டா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குட்டீஸ்க்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.